யாரை கேட்டாலும் மைதா கெட்டது. மைதா கெட்டதா நல்லதா? மைதானா என்ன அப்படின்னா கோதுமையில இருந்து அந்த பிரான் அண்ட் ஜெர்ம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு பேர் தான் மைதா. ஸோ இதை பிரிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். நீங்க மைதாவை தண்ணியோட ஆட் பண்ணும்போது ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். ஏன்னா அதுல குளூட்டன் இருக்கிறதுனால. குளூட்டன்னா என்ன? குளூட்டன் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். இது வெறும் மைதாவில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. கோதுமை, ரை, பார்லி எல்லாத்துலயுமே இது இருக்கு. ஸோ குளூட்டன் வந்து ஹார்ம்ஃபுல்லா, அது பாடியே டெஸ்ட்ராய் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நோ. சில பேருக்கு குளூட்டன் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணா போதும். ஸோ ஏன் மைதா கெட்டதுன்னு சொல்றாங்க? இது ஹை ரிஃபைன் ஃப்ளார், ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும், லோ இன் ஃபைபர், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால பிளட் சுகர் ஸ்பைக்கையும் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் பண்ணிடும். ஸோ பாட்டம் லைன் என்ன தெரியுமா? மைதாங்கிறது ஒரு ஹார்ம்ஃபுல் ஃபுட் எல்லாம் கிடையாது. மைதா அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ரிஃபைன் வீட் ஃப்ளார், அவ்வளவுதான். மைதா சாப்பிடும்போது புரோட்டீன், ஃபேட், ஃபைபரை நீங்க இம்ப்ரவைஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மைதாவோட குவான்டிட்டியை குறைச்சி சாப்பிடுங்க. டேக் இட் பேலன்ஸ்ஃபுல்லி அண்ட் ஈட் மைண்ட்ஃபுல்லி, பீஸ்ஃபுல்லி. ஆல் தி பெஸ்ட்.